இதுக்கு வந்து ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து அபிமான் வந்து ஒரு 1.5 லிட்டர் விட்டுருக்குறேங்க. 300 வாழைக்கன்று இடத்துக்கு 1.5 லிட்டர் விட்டுருக்கேங்க. அது இல்லாமல் FL77 ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இப்போ தான் பூ ஸ்டார்ட் ஆகுது. அது 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேங்க. இது செடி பாருங்க, அது வேர் புழு வந்து சாகுதுங்க. அதுக்கு வந்து அபிமான்லேருந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு டோஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அபிமான் கொடுத்தா சரியாயிருமான்னு சொல்லியிருக்காங்க. அது அபிமான் கொடுக்குறதுக்கு முன்னால் கொத்து கொத்தாக இறந்தது. இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இறக்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, இன்னொரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. நான் ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸில் ஒரு கடந்த 2 வருடமாக எல்லா மருந்துகளையும் உபயோகப்படுத்துகிறேங்க. நல்ல ரிசல்ட்டுங்க, பரவாயில்லைங்க. என் பேர் பிரகாஷுங்க. பட்டமலை கிராமம், புதுப்பீர்கடவு பஞ்சாயத்து, ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு மாநிலம். நான் வந்து செண்டுமல்லி ஊடுபயிராக பயிரிட்டுருக்குறேங்க வாழையில். இது வந்து குண்டால் நேந்திரா வாழை ரகம். இது வந்து பயிரிட்டு ஒரு 45 நாள் பக்கமாக ஆகுது. இது வந்து 3 மாதம் பயிருங்க செண்டுமல்லிங்கிறது. இது வந்து ஒசூர்லேருந்து நாற்று 2 ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறேங்க. டென்னிஸ் பாலம்பாங்க இதுக்கு பேர். மார்க்கெட்டில் எல்லாம் போகு. பூ சீக்கிரம் அழுகாது. சாதா செண்டுமல்லியை விட டென்னிஸ் பாலங்கிறது நீங்கள் 4 நாள் 5 நாள் வச்சு உபயோகப்படுத்தலாம். 2 ரகம் இருக்குதுங்க. ஆரஞ்சு ஒன்று, மஞ்சள் ஒன்று. இந்த மஞ்சள்ங்கிறது கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு, ஆரஞ்சுங்கிறது குயிக்காக வந்துடும். இது வந்து 45 நாள் ஆச்சுங்க. ஒரு இன்னொரு 4 வாரம் எடுக்கலாங்க. அப்புறம் அவ்வளோதாங்க. அப்புறம் உரமாக ரொட்டேட்டர் போட்டு உரம் பண்ணிடுவோங்க. இதுக்கு வந்து ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து அபிமான் வந்து ஒரு 1.5 லிட்டர் விட்டுருக்குறேங்க. 300 வாழைக்கன்று இடத்துக்கு 1.5 லிட்டர் விட்டுருக்கேங்க. அது இல்லாமல் FL77 ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இப்போ தான் பூ ஸ்டார்ட் ஆகுது. அது 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேங்க. இது 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி யூஸ் பண்ணுறேங்க. வாழையில் இது எதுக்கு ஊடுபயிராக பயிரிடுறதுனால வாழைக்கு நல்ல சத்து, அந்த காயெல்லாம் எண்ணிக்கை அதிகமாகும். அதனால் ஒரு பயிரிடுறேங்க. செடி பாருங்க, அது வேர் புழு வந்து சாகுதுங்க. அதுக்கு வந்து அபிமான்லேருந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு டோஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அபிமான் கொடுத்தா சரியாயிருமான்னு சொல்லியிருக்காங்க. அது அபிமான் கொடுக்குறதுக்கு முன்னால் கொத்து கொத்தாக இறந்தது. இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இறக்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, இன்னொரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. நான் ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸில் ஒரு கடந்த 2 வருடமாக எல்லா மருந்துகளையும் உபயோகப்படுத்துகிறேங்க. நல்ல ரிசல்ட்டுங்க, பரவாயில்லைங்க. ஏபிஎஸ்க்கு நன்றி.